டேய் பசிக்குதுடா பயங்கரமா. டேய் ஆமாண்டா, ரொம்ப நாளாக வெளியே சாப்பிட்டு வயிறுலாம் புண்ணா போகுது. வீட்டில் தான் சமைக்கணும். என்ன சமைக்கலாம்? நம்மளே சமைக்கிற மாதிரி ஈஸியாக ஏதாவது டிஷ் இருக்கு? கூட்டாஞ்சோறு தெரியுமா? தெரியாது. அப்படின்னா? இல்லது கூட்டாஞ்சோறுனா என்னன்னு தெரியாதா? தெரியாதுடா. இப்போ இன்னைக்கு அதை சமைச்சே ஆகுறோம். பார்ப்பலாம். ஆஹா, இந்த டேபிளே சமைச்சிடலாம். ஒரு இண்டக்ஷன் ஸ்டவ் வேணும். குக்கர் என்ன ஓகே, வேணா வச்சு வேலை வாங்கிட வேண்டியதான். சிறப்பு. டேய் வாடா. என்னடா பண்றீங்க? அவன் ஏதோ கூட்டாஞ்சோறு செய்யறானாண்டா. கூட்டாஞ்சோறா? ஆமாண்டா, நீ சாப்பிட்றியா? சின்ன வயசுல நானே என் ஃப்ரெண்ட்ஸ் எல்லாம் 5 பேர் சேர்ந்து ஒண்ணா செஞ்சு சாப்பிட்டதுடா. அப்படி எங்க ஊர்ல இப்படி தான் பண்ணுவாங்க. எல்லாம் ஒண்ணா சேர்ந்து பொங்க வைப்பாங்க. அதையும் கூட்டாஞ்சோறு தான் சொல்லுவாங்க. இன்னொன்னு எல்லார் வீட்லயும் சமைச்சு சாப்பாடு இருந்து ஒண்ணா ஒரு பெரிய இதுல கொட்டி நல்லா கிளறி பிரசாதம் மாதிரி உருண்டை பிடிச்சி கொடுப்பாங்க. அதுவும் கூட்டாஞ்சோறு தான். டேய் சீக்கிரம் போடா, பசிக்குது.